வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து வெளியிட்டவரை கைது செய்ய கோரி கட்டபொம்மன் நகர் வந்த அவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வைப்பார் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லப்பா. இவர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் தொகுதிச் செயலாளர் ஆவார். இவர் முகநூலில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து அவதூறு பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து குளத்தூர் போலீஸ் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இன்று அவர் தூத்துக்குடி கட்டபொம்மன் நகரில் உள்ள உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்ததை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் அவர் வந்த வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தென்பாகம் காவல் நிலைய ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து அவதூறு கருத்து வெளியிட்ட செல்லப்பாவை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், சுதந்திர போராட்டத்திற்காக முதலாக குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து வெளியிட்டவரை கைது செய்யாமல் போலீசார் அலட்சியம் காட்டி வருவதாகவும், அதனால் உடனே அவரை கைது செய்து அவர் விரைவில் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர்.